ஹாய் குட்டீஸ். ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். யாரை பற்றினா நம்மளோட விஜயநகர பேரரசோட ராஜா யார்? கிருஷ்ணதேவராயர். அவர் ஒரு நாள் அவங்களோட அந்தப்புறத்துலன்னா ராணிகள்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ராணிகள், இளவரசிகள், இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் இருக்கிற இடம் பேர் அந்தப்புறம்னு சொல்லுவாங்க. அப்போ ராஜா ஒரு நாள் அந்தப்புறத்துக்கு போய் ராணி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ராணி அம்மா, பட்டத்து ராணி அவங்க தான், அவங்களுக்கு கொட்டாவி வந்துருச்சு. கொட்டாவி அப்படி செய்வோம்ல தூங்க போகும்போது, அது மாதிரி கொட்டாவி வந்துருச்சு. ராஜாக்கு இதை பார்த்த உடனே அவருக்கு பிடிக்கல, ஒரு அருவருப்பாக இருந்துச்சு. என்னது இது கொட்டாவி விட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிக்கல, கோபமாக போயிட்டார். அதுக்கப்புறம் ராணிகிட்ட பேசுகிறதே இல்லை. கொட்டாவி, இருமல், தும்மல், கொட்டாவி இதெல்லாம் மனுஷனுக்கு இயற்கையாக வர்றது. அது ராஜாவுக்கு பிடிக்கல. ஆனால் ராணி அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஒரு நாள் தெனாலிராமனை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி ராஜா பேச மாட்டேங்கிறாரு, நான் கொட்டாய் விட்டது ஒரு தப்பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தெனாலிராமன், நீங்கள் கவலைப்படாதீங்க ராணி, அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்போ இந்த நாட்டில் அந்த விவசாயிகள் விதை நெல் போடுவாங்கல்ல, அந்த விதை நெல்லெல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் கொண்டு ராஜாட்ட கொண்டு வந்து காமிக்க வர்றாங்க. வந்துட்டு இப்போ நிறைய வெரைட்டிஸ் அரிசி இருக்குது பார்த்துக்கோங்க. 5020 பொன்னி, கர்நாடக பொன்னி, இப்படி நிறைய இருக்குது. பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி நிறைய வெரைட்டி. அப்போ விவசாயிகள் அந்த விதை நெல்லை ராஜாட்ட காமிக்கிறாங்க. உடனே ராஜா பார்த்துட்டு, இதெல்லாம் நாங்கள் பயிரிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம தெனாலிராமன் ஒரு பவுல் ஃபுல்லாக விதை நெல் எடுத்துகிட்டு வர்றார். உடனே அதை ராஜாட்ட காமிக்கிறார். ராஜா, இந்த விதை நெல் ரொம்ப ரேர், எங்கேயுமே கிடைக்காது. இதில் பயிர் செஞ்சோம்னா அதில் வர்ற அரிசி அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், நிறையவும் விளையும். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விதை நெல், ஒரு அரிசி. இது விதை நெல் போட்டால் தானே அரிசி வரும். அந்த அரிசியை பற்றி சொல்கிறார் விளக்கமாக. ராஜாவோ அப்படியா அப்படின்றார். ஆமாம் ராஜா, அவ்வளோ மகசூல் தரும், அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், இது ஸ்பெஷலான விதை நெல் அப்படின்னு சொல்லி காமிக்க. ஓ சூப்பர், அப்போ இந்த தடவை இந்த நெல்லை போட்டு விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள்கிட்ட சொல்கிறார். ஆனால் தெனாலிராமன் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த விதை நெல்லை பயிர் செய்யணும்னு நினைக்கிறவங்க கொட்டாவி விடக்கூடாது அப்படின்றார். கொட்டாவி யார் விடாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த விதை நெல்லை நான் தருவேன், அவங்க தான் போய் பயிர் செய்யணும் அப்படிங்கிறார். ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, நம்மளை தான் சொல்கிறாரு. கொட்டாய் விட்டதுக்காக யாராவது போய் ஒய்ஃபுக்கிட்ட, ராணிகிட்ட பேசாமல் இருப்பாங்களா? ஒய்ஃபுக்கிட்ட அது எவ்வளோ பெரிய தப்பு பாருங்கள். அவனே அவர் புரிய வைக்கிறார். அடடா, இப்போ மனுஷன் எல்லாருக்கும் கொட்டாய் வரும் தானே, நம்ம போய் ராணிகிட்ட இவ்வளோ ஒரு தான் நடந்துக்கிட்டோமே, அவங்கக்கிட்ட பேசாமல் வேற இருக்கமே அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப ஷேமாக போச்சு. தெனாலிராமன் இப்படி ஒரு குட்டி குட்டி விஷயத்தில் தான் ராஜாவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே புரிய வைக்கிறார். அவனுக்கு நிறைய கதை சொல்லியிருக்கேன்ல, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா புரிய வைப்பார் ராஜாவுக்கு. அப்புறம் தான் இவர் போய் ராணிகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறார். ராஜா, நீ கொட்டாய் விட்டாலும் நான் உன்னை பேசாமல் போயிட்டேனேம்மா, என்னை நீ மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ராணிகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு நம்ம கிருஷ்ணதேவராயர் ராஜா. சரியா? ஓகே, நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்.